உலகத்தில் எனக்கு துணையும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. நான் என்ன செய்வது என்று கேட்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 115:9. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். இந்த வசனத்தில் தானே தேவன் நமக்கு துணையாகவும் கேடகமாகவும் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எளிதான விஷயம்தான், கர்த்தரை நம்பு, அவ்வளவுதான். புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து, உங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இன்னும் ஒரு இடத்தில், ஒரு மனிதன் தன் குழந்தை சுகமாக வேண்டும், ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் சுகம் பெறுவான் என்று. இவரோ, தேவரீர் என் விசுவாசத்தில் குறை இருக்கிறது, என் அவ்விசுவாசத்தை மன்னித்து எனக்கு விசுவாசம் தாரும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறார். கர்த்தரும் அவர் நம்பத்தக்கதாக அவருக்கு விசுவாசத்தை ஊற்றி அந்த மகனுக்கு சுகத்தையும் கொடுக்கிறார். ஆமாங்க, இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள், பாதுகாப்பு அற்ற தன்மைகள் இருந்துட்டேதான் இருக்குங்க. விசிபிளா, இன்விசிபிளா, நமக்கு தெரியாம சத்ரு சாத்தான் நம்மள எத்தனையோ விசை தாக்க முற்பட்டிருக்கலாம். ஆனா தேவன் சொல்றது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று. சோ எந்த விதத்தில் சத்ரு நம்மை பாதிக்க வந்தாலும் தேவன் நமக்கு முன்பாக நம் மார்பின் பக்கத்தில் கேடகமாய் இருந்து வரும் அம்புகள் எல்லாவற்றையும் அவர் தாங்கிக் கொள்கிறார். ஏனென்றால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லி இருக்கிறார். ஏசாயில் சொன்ன பிரகாரமாக அவர் நமக்கு துணையாக வலது பரிசத்தில் நம் பக்கத்திலே நிழல் போல நடந்து வருகிறார். சத்ரு நம்மை தொடவே முடியாதுங்க. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், இவ்வளோ பெரிய பாதுகாப்பு, இவ்வளோ பெரிய துணை நமக்கு வேணுமா? தேவனை முழுமையாக நம்ப வேண்டும். நம்பிக்கையில் குறை இருந்தால் அவரிடமே கேளுங்கள். தேவரீர் என் நம்பிக்கையை வர்த்திக்க பண்ணும், என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று தேவன் கண்டிப்பாய் செய்வார். இதுவரை உங்களுக்கு துணை நின்ற தேவன், இதுவரை உங்களை பாதுகாத்த தேவன் மரண பரியந்தம் பாதுகாத்து நடத்துவார். ஜெபிக்கலாமாங்க. தேவரே, நீர் என் துணையும் கேடகமாயிருக்கிறீரப்பா. நான் உண்மை கூப்பிட்ட வேளையிலும் கூப்பிடாத வேளையிலும், நான் பார்த்த வேளையிலும் பார்க்காத வேளையிலும் இதுவரை என்னை பாதுகாத்தவர். உண்மை முற்றிலுமாய் நம்பவும் மரண பரியந்தமும் துணையோடு நடக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.